நம்மக்கிட்ட ரெகுலரா கேக் வாங்குற கஸ்டமர் திடீர்னு கால் பண்ணி எனக்கு 2 கேஜில ஸ்கொயர் ஷேப்ல கேக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் பிக்கும் வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசுல ரவுண்ட் ஷேப் கேக்லயே ஐசிங் ஒழுங்கா வராது. ஏதோ போட்டு அடிச்சு இப்ப தான் வந்து ஓரளவு நல்லா வர கத்துருக்கேன். ஆனா இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கே அது அதுக்கு மேல இருக்கு. ஏன்னா சுத்தமாவே அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து வரவே மாட்டேங்குது. பட் கஸ்டமர் வந்து சைட்ல வந்து எங்களுக்கு நாசில் ஒர்க் மாதிரி பண்ணி குடுங்கன்னு சொன்னனால இது ஐசிங்லேருந்து தப்பிச்சுட்டேன் எப்படியோ. ஆக்சுவலா அவங்க அனுப்புன பிக்ல வந்து சைட்ல வந்து ஐசிங் தான் இருந்துச்சு. ஆனா, அவங்க என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அது வந்து பிளெயினா இருக்கு. அதனால நீங்க வந்து நாசில்ல ஒர்க் பண்ணி குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு ஸ்கொயர் ஷேப்ல ஐசிங் வராதுன்னு எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நான் தப்பிச்சுட்டேன் எப்படியோ. ஆனா, இந்த ஒர்க்க வந்து நான் நீட்டா பண்ணி குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த கேக் எப்படி இருக்கு? டெக்கரேஷன்லாம் ஓகேவான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேக் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேக்கோட சென்டர்ல வந்து நேம்லாம் வேணாம். ஜஸ்ட் டாப்பர் மட்டும் வச்சு குடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாரியே கேக்கையும் கம்ப்ளீட் பண்ணி டெலிவரி பண்ணியாச்சு. பாய்.